அந்த திட்டம் வந்து இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நிச்சயமாக வந்து அது எல்லா காலத்துலையும் எல்லா நாள்லையும் எந்த கவர்மெண்ட்டாலையும் கொடுக்க முடியாது. அது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் வெறும் டோக்கனிசமாக தான் அது இருக்க முடியும். மோடி சொன்ன மாதிரி வாயில் அடித்து வடை சுட்டார்ல மோடி, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குனார். கவர்மெண்ட் வேலைன்னு அவர் சொல்லலை. ஆனால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்றது பொதுத்துறை மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் தனியார் துறை வேலை வாய்ப்பு. இந்த 10 வருஷத்தில் 20 கோடி வேலை வாய்ப்பு வந்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுங்கள? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வை பற்றி பேசும்போது நாங்கள் கேஸ் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம்லாம் அவங்க சொல்லவே இல்லை. திமுக வந்து அதில் அந்த மேனிஃபெஸ்டோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்தாங்க. அது கேலி பொருளானது. எல்லாரும் கெக்குலி கட்டி சிரிச்சாங்க. இப்போ திமுக அடிச்சு விட்டா மாதிரி நாங்கள் 25 ரூபாய் குறைப்போம், 50 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன் 1 ரூபா கூட குறைப்போம்னு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஏறிச்சுன்னா ஏறினதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை இதுதான். அதிகபட்சம் 1 ரூபாய் 2 ரூபாய், தட் டசன்ட் மேக் சென்ஸ். 25 ரூபாய் குறைப்பேன், 500 ரூபாய் குறைப்புன்ற மாதிரியான அயோக்கியத்தனமான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுக்கல. இப்போ பொருளாதார அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் வந்து பொருளாதார அடிப்படையில் அந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரி எல்லா சமூகத்துக்கும் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானது இல்லை. இதில் பல பிரச்சனைகள் வரும். இந்த வாக்குறுதியும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய வாக்குறுதி. மாநிலங்களுக்கான உரிமை வேணும்னு காங்கிரஸ் உண்மையிலே நம்புது. ஏன்னா வந்து மோடியோட அராஜகத்தால் எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்படும் போது ஒரு காலத்தில் மாநில உரிமைகளை பறித்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு மாநிலங்களுக்காக போராட வருகிறது. இது வாக்கு வங்கி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், வெறும் பெருந்தன்மை மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் இந்த நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கது. பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து இது வந்து காங்கிரசினுடைய ஒரு தேர்தலுக்கான பொய் மூட்டை அப்படின்னு சொல்லி விமர்சனம். எல்லா வாக்குறுதிகளுமே பொய் மூட்டை தான். நீங்கள் கொடுக்காத பொய் மூட்டையா? ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, 5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வந்துடும், விவசாயிகளுக்கு வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன். கொஞ்சமாக புழுகுனார் மோடி. புழுகும் மூட்டைகளின் மொத்த வடிவம் நரேந்திர மோடியும் பிஜேபி. நாங்கள் தோற்று போய் விடுவோம் என்கின்ற அச்சம் பிஜேபியை பிடரியை பிடித்து உலுக்க ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக இந்த முறை அந்த சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா பிஜேபிக்குள்ள நரேந்திர மோடி பிரதம மந்திரி கிடையாது, நிச்சயமாக கிடையாது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்ட எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் லீடர் கிடையாது மோடி. தான் மட்டுமே ஆளணும் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு தலைவர். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு மேனிஃபெஸ்டோவை நேற்று காங்கிரஸினுடைய தலைமை அலுவலகத்தில் ராகுல் காந்தி உட்பட ப. சிதம்பரம், சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முதற்கட்ட பார்வையாக இந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு எப்படி? நம்பிக்கை தரக்கூடிய தேர்தல் அறிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்டென்ட், நோக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த நோக்கம் உயர்வானதாக இருக்கிறது. கண்டமேனிக்கு வந்து இலவசங்களை வாரி விடுறதா நான் பார்க்கல. இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் விலையை குறைப்பேன், டீசல் விலையை குறைப்பேன், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன், இந்த மாதிரியான சில அபத்தமான மக்களை தெரிந்தே ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகளை சில கட்சிகள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க தெளிவாக வந்து கல்வி கடன் ரத்துன்றாங்க. ஆனால் இங்கே கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். இங்கே கல்வி கடன் ரத்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 2024 வரைக்கும் வட்டியோடு சேர்த்து யாரெல்லாம் கல்வி கடன் கட்டாமல் இருக்க முடியாமல் இருக்காங்களோ ஒன் டைம் வேவராக அதை நாங்கள் ரத்து செய்வோம். அந்த வங்கிகளுக்கு இழப்பீடே வந்து மத்திய அரசு கொடுத்துருன்றாங்க. 15,000 கோடி தான். அது ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தினசரி ஊதியத்தை 400 ரூபாவாக உயர்த்துவோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சரியான திட்டம்தான். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் 50% கொடுப்பறாங்க. அது ரொம்ப உன்னதமான ஒரு 50% பெண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு 1 லட்சம் ரூபான்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துவாங்கன்னு தெரியல. பட் அதுவும் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆண்டுக்கு 1 லட்சம் அப்படின்றாங்களே சார், அது பாசிபிலிட்டி, அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் அதை மறுக்கலை. அந்த மற்ற இப்போ இந்த கல்வி கடன் ரத்து, இந்த பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு,
மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உயர்த்துவோன்றது, அப்புறம் அக்னிபாத் ஸ்கீமை வந்து ரத்து செய்வோன்றது, இப்போ இதில் வந்து டெம்பரவரி கான்ட்ராக்டுவல் ஜாப்ஸை ஒழிச்சிட்டு ஒரிஜினல் முறையான வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவோன்றாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியப்படக்கூடிய விஷயம், ஒரு பாசிபிலிட்டியான விஷயம், இதெல்லாம் முடியக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு கடினமான வாக்குறுதி. இங்கே எப்படி 1000 ரூபான்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் அதில் 1000 கண்டிஷனை போட்டு சரி பாதிக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் இப்போ சில பேருக்கு இப்போ வரதில் ப்ராப்ளம் ஆகிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். முதல்ல ஒரு 3 மாதம் வந்தது, இப்போ பிப்ரவரியிலேருந்து நிறைய பேருக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க வரலன்னு சொல்கிறாங்க. அந்த திட்டம் வந்து இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நிச்சயமாக வந்து அது எல்லா காலத்துலையும் எல்லா நாள்லையும் எந்த கவர்மெண்ட்டாலையும் கொடுக்க முடியாது. அது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் வெறும் டோக்கனிசமாக தான் அது இருக்க முடியும். இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டிருக்க நல்ல விஷயங்கள் பலது இருக்குது. பட் நிறைவேற்ற கடினமான ஆல்மோஸ்ட் சாத்தியமில்லாத விஷயங்களில் ஒன்றாக இந்த பெண்களுக்கு வந்து ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபான்றது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 8000 ரூபாய் மாதம் கொடுக்குறதா வரும். மாதம் 8000 ரூபான்றது பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அது நிச்சயமாக இதில் அவங்க இன்னொரு விஷயம் பாச்சிதமரமும் கோட் பண்ணி அதை சொல்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் என்ன சொன்னோமோ அதே மாதிரி ஏழை பெண்களுக்கு வந்து கொடுப்போம், ஏழை குடும்பங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றது அதில் ஒரு கோட் பண்ணி சொல்கிறாரு. அப்போ இதே மாதிரியான இப்போ இந்த வாக்குறுதிகளால் தான் இந்த கட்சிகள் வந்து சிரமத்தில் சிக்கல்லையும் போய் மாட்டுறாங்க. ஏழை பெண்கள்லாம் எந்த அளவுகளை வச்சு நீ அவங்கள தீர்மானிப்பீங்க? அது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க வந்து எவ்வளோ பேருன்றதுல பல பிரச்சனைகள் இருக்குது. எது வறுமை கோடுன்றத பல பிரச்சனைகள் இருக்குது. பல நாளைகளை தேர்ந்தெடுக்கிறதுல பல சிக்கல்கள் வருது. ஸோ இந்த வாக்குறுதியில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு வாக்குறுதியாக இந்த ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாயை நான் பார்க்குறேன். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் என்பது 5, 88, 8000 ரூபாய்க்கு மேலே போகுது. 8500 ரூபாய் மாதம். 8500 ரூபாய் மாதம் நீ எப்படி கொடுப்ப? ஆகவே இது ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் என்பது வந்து கண்டிப்பாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். திஸ் இஸ் பிளேயிங் டு த கேலரிஸ். இது வந்து மக்களோட விளையாடுற மாதிரியான உணர்வுகளோட விளையாடுற மாதிரியான ஒரு விஷயம். இது சிக்கலை தான் உருவாக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா பல நல்ல அம்சங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி அரசியலும் சாசனத்தை பாதுகாப்போம்னு கொடுத்துருக்கக்கூடிய உறுதிமொழி, அச்சத்தை அகற்றுவோம். இன்னொன்று, அயோக்கியத்தனமாக மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த பல சட்ட திருத்தங்களை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம். உண்மை அது. இப்போ நீங்கள் வந்து மெஜாரிட்டியே இல்லாமல் மணி பில் மூலமாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா மணி பில்ன்றது ராஜ்யசபாவில் நிறைவேற்ற தேவையில்லை, மக்களவையில் மட்டும் நிறைவேற்றினா போதும். அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்களை நாங்கள் வாபஸ் வாங்குன்றாங்க. பிஎம் கேர்ஸ் ஃபண்டோட ஊழலை விசாரிப்புன்றாங்க, எலக்ட்ரல் பாண்டோட ஊழலை விசாரிப்புன்றாங்க, அரசியலும் சாசனத்தை வலுப்படுத்துவோம், 1 நேஷன் 1 எலெக்ஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றாங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும், அதே மாதிரி வந்து உணவு, உடை, ஒருவருடைய திருமண உறவுகள், இதிலெல்லாம் யாரும் தலையிட முடியாது, அது ப்ரைவசி இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது அருமையான விஷயம். அதே மாதிரி வந்து சமபாலின ஈர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, எல்ஜிபிடி கம்யூனிட்டி, அவங்களோட சிவில் யூனியன், அவங்களுக்கு திருமணத்துக்கு முந்தின அந்த சிவில் யூனியனுக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் வந்து மக்களவை தலைவர், மாநிலங்களவை தலைவர், லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா சேர்மன், அவங்க வந்து நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு வழிவகுப்போம். ஸ்பீக்கர் ஷுட் நாட் ஸ்பீக்குன்ற அந்த உயர்ந்த கருத்தை வந்து நாங்கள் மறுபடியும் அமல்படுத்துன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் மக்களவையும் மாநிலங்களவையும் என்ன லட்சணத்தில் செயல்படுதுன்றது நமக்கு தெரியும். எதிர்கட்சிகள் குரல் வலையை நெரிக்கிறாங்கன்றது. ஸோ இந்த 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 மேனிஃபெஸ்டோவை எக்ஸப்ட் ஃபியூ திங்ஸ், இந்த பெண்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுப்பது போன்ற சில விஷயங்களை ஒதுக்கிட்டு பார்த்தா இது ஒரு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன். வேலை வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சம உரிமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவையெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவோட முக்கியமான ஒரு அம்சங்கள். இந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டதில் அவங்க 1/3 அச்சீவ் பண்ணாங்கன்னா கூட அது பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம், அதேமாதிரி சூயட், இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த அந்த மத்திய தேர்வுகள் எல்லாமே வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கட்டாயம் கிடையாது, மாநிலங்களுக்கு ஏற்ப அது வந்து முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நீட் தேர்வு பிரச்சனை அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனையாக இங்கே பார்க்கப்படுது. ஸோ அது வந்து இங்கே காங்கிரஸ் வந்து அந்த மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்திருக்கிறது எப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா நீட்டு, கியூட்டு இந்த மாதிரியான தேர்வுகள் வந்து அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம்னு கொண்டு வராங்க. இது உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கும்னு தெரியல. பட் மத்திய அரசு உறுதியாக இருந்ததுன்னா உச்சநீதிமன்றம் அனுமதித்தான் ஆக வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒன்றும் நாட்டை ஆள முடியாது, மத்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஆள முடியும். ரொம்ப சிறந்த வாக்குறுதி அது. அதாவது இந்த நீட்டு போன்ற
நுழைவுத் தேர்வுகள், உயர்கல்விக்கான தொழில்முறை ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான நுழைவுத் தேர்வுகளில் மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் வேணும் அல்லது வேணான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து வேற ஒன்று என்ன சொன்னீங்க, கல்வி கட்டணம் இந்த 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 இது அதாவது அரசு தேர்வுகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் தேர்வுகளுக்கான நுழைவு கட்டணத்தை ரத்து, அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எவ்வளவோ பேர் வந்து அந்த நுழைவு கட்டணம் 200-300 ரூபாய் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநில உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஒரு மேனிஃபெஸ்டோவாக பார்க்கப்படுது. இந்த சலுகைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா நோக்கங்கள் உயர்வானதாக இருக்கணும்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ மாநில பட்டியலுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மாநில பட்டியலுக்கு மாற்றி அமைப்போம் அப்படின்றாங்க. பொதுப்பட்டியலை எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டோம். மாநில உரிமைகளை பற்றி ஒரு தேசிய கட்சி பேசக்கூடிய மேனிஃபெஸ்டோவாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து மாநில உரிமைகளை பறித்து பொதுப்பட்டியலுக்கு கல்வி, சுகாதாரத்தை எல்லாம் குறிப்பாக கல்வியை கொண்டு போனது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இன்றைக்கி அதை திரும்ப கொண்டு வருவோம்னு அவங்க சொல்கிறது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவன் இந்த அதே சமயத்தில் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத பிளேயிங் டு த கேலரிஸ்வாங்க அத்தகைய வாக்குறுதிகளை வந்து இவர்கள் இன்றைக்கு கொடுக்காமல் இருப்பதும் பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வை பற்றி பேசும்போது நாங்கள் கேஸ் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம்லாம் அவங்க சொல்லவே இல்லை. திமுக வந்து அதில் அந்த மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்தாங்க. அது கேலி பொருளானது. எல்லாரும் கெக்குலி கொட்டி சிரித்தாங்க. ஏன்னா வந்து 21 கொடுத்த வாக்குறுதியை ஏமாற்றாமல் மக்களை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றிய திமுக நாங்கள் வந்து தேசிய அளவில் ஜெயிச்சு வந்தோன்னா பெட்ரோல் விலையை அதுவும் 25 ரூபாய் குறைப்பேன், கேஸ் 500 ரூபாய் குறைப்பேன்னு அபத்தத்தின் உச்சமான மக்களை முட்டாளாக்கக்கூடிய, தெளிவாக மக்களை முட்டாளாக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்தது. அதாவது இது சத்தியமாக நிறைவேறாது இந்த வாக்குறுதிகள். இது முழுக்க முழுக்க மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு விஷயம்னு தெரிஞ்சே திமுக இந்த வாக்குறுதிகளை கொடுத்தது அப்படின்ட்டு தான் வந்து நம்ம எல்லாருமே அப்போ பேசணும். அந்த மாதிரியான வாக்குறுதிகள் எதுவும் இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இல்லை. நீங்கள் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு மைனிங் செக்டாரில் வந்து 15 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குன்றாங்க. அது சாத்தியமாகக்கூடிய ஒன்று தான். மோடி சொன்ன மாதிரி வாயில் அடித்து வடை சுட்டார்ல மோடி, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குனார். கவர்மெண்ட் வேலைன்னு அவர் சொல்லலை. ஆனால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்றது பொதுத்துறை மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் தனியார் துறை வேலை வாய்ப்பு. இந்த 10 வருஷத்தில் 20 கோடி வேலை வாய்ப்பு வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியும்ல, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO சர்வதேச தொழிலாளர் அமைப்போட கணிப்புப்படி இந்தியாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் 37% இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க 83% இளைஞர்களாக இருக்காங்க. சுதந்திர இந்திய வரலாறுல இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது. ஒரு எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்து இருக்கிறது. எப்போ வெடித்து சதுரும்னு தெரியாது. நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த கொரோனா காலத்தில்னு நினைக்கிறேன். கொரோனா முடிஞ்ச உடனே ஜாப் ரயாட்ஸ் நடந்தது 22. கொரோனா முடிஞ்ச உடனே பீகாரில் ரயில்வே வேலை வாய்ப்பில் அந்த எக்ஸாமில் குளறுபடி நடந்து உங்களுக்கு தெரியும். கோச்செல்லாம் கொளுத்துனானுங்க, ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொளுத்தி பெரிய வன்முறை வெடிச்சது. வெளிப்படையாக ரயில்வே நிர்வாகம் மன்னிப்பு கேட்டது பீகார் இளைஞர்களிடம். அதே மாதிரி இப்போ யூபியில் வந்து கான்ஸ்டபிள் தேர்வில் பேப்பர் லீக் ஆகி எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோட முக்கியமான அம்சமாக அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்குவது, மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது, அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய தனிமனித உரிமைகளை பாதுகாப்பது, போற்றுவது, அரசியலமைப்பு சாசனத்தை மீட்டெடுப்பது என்று 3-4 விதமாக இந்த மேனிஃபெஸ்டோவை பிரித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ தான் இது. இது ஓட்டா மாறுமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். அதே மாதிரி திமுக கொடுத்தது மாதிரி நிறைவேற்ற முடியாத அபத்தமான வாக்குறுதிகளை எக்ஸப்ட் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1 லட்சம் பெண்களுக்கான 1 லட்சம் ரூபாய் நாங்கள் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு கொடுப்போன்றாங்களே, அந்த மாதிரியான அபத்தமான வாக்குறுதிகளை அதை தவிர்த்துருக்கலாம் காங்கிரஸ். அந்த மாதிரியான அபத்தமான வாக்குறுதிகளை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு தேர்தல் அறிக்கை. 24ஆம் ஆண்டு தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நிச்சயம் ஒரு கதாநாயகன், தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். 2006 திமுக தேர்தல் அறிக்கையை ப. சிதம்பரம் அவர்கள் தேர்தல் கதாநாயகன் சொன்னார். இந்த முறை ப. சிதம்பரம் தலைமையிலான குழு தயாரித்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை 24ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான கதாநாயகன் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். இப்போ பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கேஸ் சிலிண்டர் விலையாக இருக்கட்டும், இது இரண்டுமே வந்து மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இவ்வளோ எங்களால் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தாச்சும் அதில் மேனிஃபெஸ்டோவில் காட்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்ல. அது நியாயமான பார்வை. ஆனால் அதில் போலியான வாக்குறுதியை கொடுக்க காங்கிரஸ் விரும்பலைன்றதை தான் நம்ம இதில் பார்க்கணும். இப்போ திமுக அடிச்சு விட்டா மாதிரி நாங்கள் 25 ரூபாய் குறைப்போம், 50 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன் 1 ரூபா கூட குறைப்போன்னு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிலோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஏறுச்சுன்னா ஏறினது தான், இறங்குறது கிடையாது. இதுதான் ஃபேக்ட். வருத்தப்பட வேண்டிய உண்மை இதுதான்.
நாங்கள் ஃபர்தராக ஏற்றாமல் இருப்போம்னா ஒரு கவர்மெண்ட்டை ப்ராமிஸ் பண்ணலாமே ஒழிய நான் ஏற்றினதை ₹1 குறைப்பேன், அதிகபட்சம் ₹1 ₹2, தட் டசன்ட் மேக் சென்ஸ். ₹25 குறைப்பேன், ₹100 குறைப்பேன், ₹500 குறைப்பேன்ற மாதிரியான அயோக்கியத்தரமான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுக்கல. அதனால் உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் எஸ். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு இன்று இந்தியாவை மிக கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அது குறித்து எந்த வாக்குறுதியும் கொடுக்காதது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது சாரி ஃபார் இன்டரப்ட் சார், இப்போ இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த லாரி ஓட்டுநர்கள் எல்லாம் வந்து பல இடங்களில் லாரி உரிமையாளர்களே வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. நெடுஞ்சாலைகளில் ஒரு காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நெடுந்தூரம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்னென்னா அப்போ வந்து டீசல் விலையுடைய விலை அந்தளவுக்கு அபரிமிதமாக இல்லை. ஆனால் இப்போது அந்த பிரச்சனை இருக்கிறனால பல இடங்களில் அது வந்து குறைஞ்சி போயிருக்குது. லாரியினுடைய அந்த அந்த ஓட்டுவதற்கான விஷயங்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து குறைஞ்சி போயிருக்கு. சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரியும், இது நேரடியாக மக்களை ஒவ்வொரு விதமாக பாதிக்குது அப்படின்ற மாதிரி பார்வைக்கப்படுது. இல்லை, அந்த பாதிப்புகளை நான் அறிவேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயமான கருத்து. ஆனால் ப்ராமிஸ் பண்ணாமல் ஒரு கட்சி இருக்குன்னா அது நேர்மையான கட்சின்னு நான் பார்க்குறேன். அள்ளி விடுறதுக்கு ஒன்றும் நேரம் பிடிக்காது, பெரிய அளவில் தேவைப்படாது, அதுக்கு ஒன்றும் பெரிய அறிவும் தேவை கிடையாது. அள்ளி விடுறதுக்கு வந்து முட்டாள்தனமும் மக்களை ஏமாற்ற வேண்டிய நோக்கமும் எப்படியாவது பதவி அடையணுன்ற வெறியும் இருந்தால் போதும். அது ஒன்றும் பெரிய நியாய நேர்மையான மனசோ அடிப்படை தர்மமோ குறைஞ்சபட்ச அறிவோ இது எதுவுமே இல்லாதவன் தான் உங்களுக்கு வந்து பெட்ரோலிய பொருட்களின் விலையை வந்து கண்டமேனிக்கு குறைப்பேன், ₹25 குறைப்பேன், சிலிண்டருக்கு ₹500 குறைப்பேன்லாம் பேசுவோம். குறைந்தபட்சம் மனசாட்சி உள்ள ஒரு கட்சி, மனசாட்சியை விட அறிவு உள்ள கட்சி, இது நடைமுறையில் இன்றைய உலக சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு பற்றிய குறைந்தபட்ச புரிதல் உள்ளவர்கள் கண்டமேனிக்கு இந்த வாய்ப்புறுதிகளை கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு சாமானிய மனிதனை கடுமையாக பாதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து இந்த மேனிஃபெஸ்டோ எதுவும் பேசாதது ஆச்சரியமா இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், ஒன்ஸ் ஏறினுச்சுன்னா ஏறினது தான். ஃபர்தராக ஏற்றாமல் வேணால் பார்த்துக்கலாமே தவிர நான் குறைப்பேன், ₹1 கூட குறைக்க மாட்டேன்னு சொல்கிறது அந்த கட்சியின் நேர்மையை காட்டுதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த செஸ் வரியை வந்து குறைப்போன்னு சொல்லியிருக்காங்க கணிசமாக. அந்த அளவில் அவங்களுக்கு ஒரு நேர்மை இருக்குது. ஸோ ஒரு நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய ஒரு எக்ஸப்ட் இந்த ₹1,00,000 அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோவை தான் காங்கிரஸ் கொடுத்துருக்கு. சாத்தியமாகாத இஷ்டம் போல் அள்ளி விடுற மேனிஃபெஸ்டோவாக இல்லாமல் நடைமுறையில் சாத்தியம், இந்த வாக்குறுதிகளை நடைமுறையில் நிறைவேற்றுவது சாத்தியம் என்கின்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை தான் வந்து காங்கிரஸ் கட்சி ரிலீஸ் பண்ணியிருக்கு. 15,000 கோடி தான் வந்து இந்த கல்வி கடன் ரத்து முழுக்க அதை கவர்மெண்ட் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றை தரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோவாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் கண்டமேனிக்கு வாக்குகளை எப்படியாவது கவர வேண்டும் என்று மக்களை அப்பட்டமாக ஏமாற்றி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேஸ் ₹500 குறைப்பேன், பெட்ரோல் ₹100 குறைப்பேன், ₹200 ₹25 குறைப்பேன்னு நன்றாக மக்கள் காதில் பூ சுற்றக்கூடிய, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 90% மேல் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை மேனிஃபெஸ்டோவை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. இது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ பொருளாதார அடிப்படையில் அதாவது அனைத்து சாதியினருக்கும் வந்து பொருளாதார அடிப்படையில் அந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரி எல்லா சமூகத்துக்கும் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் பல பிரச்சனைகள் வரும். இந்த வாக்குறுதியும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய வாக்குறுதி. அந்த இடபிள்யூஎஸோட நோக்கமே இந்த ரிசர்வேஷனால் பாதிக்கப்பட்ட, இந்த ரிசர்வேஷனில் கவர் ஆகாத ஆதிக்க சாதிகளில் உள்ள ஒரு 10%, அதை எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவில் அவன் பிரிக்கிறான். இப்போ நீ அதில் கொண்டு போய் எல்லாரையும் வச்சுன்னா, இப்போ மற்றவனுக்கு வந்து ஓபிசி கோட்டாலையும் அவன் வருவான், இந்த 10% கோட்டாலையும் வருவான். இது காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி தவிர்த்திருக்கலாம். 10% ரிசர்வேஷன் ரொம்ப டெக்னிஷ் இஷ்யூ, ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. வட இந்தியாவில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அது. 10லேருந்து 14% மேலே உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஆதிக்க ஜாதி இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸில் கூட ஒரு செக்ஷன் இருக்குது. கேத்தலிக் சிரியன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் வரவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த ரிசர்வேஷன். ஸோ இந்த 10% இடபிள்யூஎஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ.
அதில் தேவையில்லாமல் மூக்க நோய்ச்சி காங்கிரஸ் வந்து தான் வாக்கு வங்கியை தானே குறைத்து கொள்கிறதோ என்று நான் அஞ்சுகிறேன். நீங்கள் இந்த ஏற்கனவே ரிசர்வேஷன் வந்து 50 இந்தியா மாதிரியான பல இடங்களில் வந்து தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் வந்து 69% தாண்டி ரிசர்வேஷன் இருக்குது. 31% தான் ஓப்பன் போட்டால், மற்ற இடங்களில் 50% இது தாண்டலை உங்களுக்கு. அதில் இடபிள்யூஎஸ்சி கொண்டு வரும்போது 60% என்னமோ தாண்டி போகுது. இடபிள்யூஎஸ்க்குள்ளே போய் நான் எல்லா ஜாதிக்கும் இடம் கொடுப்பேன்றது வந்து காங்கிரஸ் கட்சி தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற வாக்குறுதி என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்தோட மோடியோட வாக்கு வங்கி, பிஜேபியோட வாக்கு வங்கி உயர்ந்ததுக்கு காரணம் ஆதிக்க ஜாதிகள் உள்ளவர்கள், அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டால் அவர்கள் அந்த பக்கம் இப்போ மோடி பக்கம் நகர்ந்ததற்கு காரணம் அந்த 10% இடஒதுக்கீடு. 8 லட்சம் ரூபாய் இருந்தால் வறுமை கோட்டு கீழே இருக்கான்றது அபத்தமான அளவுகள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வறுமை கோடுனா என்னன்றது அதுக்கு சம்மந்தமே இல்லாத லெவலில் இருக்குது. பட் ஸ்டில் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நினைத்து கூட பார்க்க முடியாத காரியத்தை காங்கிரஸ் கட்சி இந்த வாக்குறுதி மூலமாக கொடுத்துருக்குது. இடபிள்யூஎஸ் காங்கிரஸுக்கு ஓட்டை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல, வேணால் ஓட்டை உடைக்கலாம். அது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே 2 கருத்துக்கள் இருக்கின்றன, உங்களுக்கே தெரியும். பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறார்கள். மத்திய பிரதேசில் வந்து எலெக்ஷன் டைமில் கமல்நாத் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசவே இல்லை. அவர் உங்களுக்கு தெரியும், அவர் இங்கே பேசாதீங்கன்ட்டார். மண்டல் கமிஷனுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்கள் நடைபெற்ற முதல் மாநிலம் மத்திய பிரதேஷ். ஸோ காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு பூரா நடத்துவேன் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள வாக்கு வங்கி எந்த விதத்தில் மாற்றி அமைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. பட் பெரிய அளவில் அது வாக்கு வங்கியை சிதைக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் பாசிபிலிட்டி, அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குல்ல சார்? ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல? தட் டிபெண்ட்ஸ். எல்லா ஸ்டேட்லையுமே அது வந்து ஒரே மாதிரியான ஒப்பீனியன் இல்லை. இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒக்கலிகாஸும் லிங்காயட்ஸும் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறாங்க. சித்தராமையா பீரியடில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு இட்ஸ் சர்வே. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எடுத்தால் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தால் தான் அது பேர் சென்சஸ். பிகாஸ் சென்சஸ் இஸ் அ சென்ட்ரல் சப்ஜெக்ட், ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது. அதனால தான் பீகாரில் எடுத்த சென்சஸை அவங்க சர்வேன்னு சொல்கிறாங்க. சித்தராமையா எடுத்த சென்சஸை அவங்க சர்வேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்சஸை வந்து மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். இவங்க அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது இது எந்த அளவில் வாக்குகளாக மாறுன்றது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், அது வாட்ச் பண்ணணும். ஆனால் நான் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் இடபிள்யூஎஸ் மாதிரி உங்களுக்கு கேஸ்ட் சர்வேவை குறை சொல்ல மாட்டேன். கேஸ்ட் சர்வே இஸ் அ வெரி டைசி இஷ்யூ. அது எப்படி திரும்புன்றது நமக்கு தெரியல. 1931 பிரிட்டிஷ்காரன் எடுத்ததுக்கு பிறகு இங்கே கேஸ்ட் சர்வே எடுக்கப்படவே இல்லை. இட்ஸ் அ டபுள் எஜ்டு வெப்பன் கிலோ. அது கேரளா பிஜேபிக்கு வாக்களித்த ஒக்கலிகாஸ் லிங்காயட்ஸ் எல்லாமே வந்து அந்த சர்வேவை வெளியிடக்கூடாதுன்னு தகராறு பண்ணுறான். அஃப்கோர்ஸ் அது வெளியிட்டாங்க, அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஆகலை. இதில் 100 ஜாதிகளுக்கு மேலே எங்களுக்கான வாக்குகள் பாதிக்கப்படுன்றாங்க அவங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் சாதியை வச்சு பார்க்குற அரசியலை வட இந்தியாவில் பண்ண முடியல. அங்கே சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. மண்டல் கமிஷனை எதிர்த்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி மண்டலைசேஷன் பண்ணுற மாதிரி மாறி இருக்குது. அதாவது காங்கிரஸோட இன்றைய ஷிஃப்ட் வந்து பிஜேபி வந்து மந்திரி பாலிடிக்ஸ் எடுத்தப்போ விபி சிங் மண்டல் பாலிடிக்ஸ் எடுத்தார். இன்றைக்கி வந்து அந்த மண்டல் பாலிடிக்ஸோட இன்னொரு அம்சமாக தான் வந்து இந்த காங்கிரஸோட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் இன்று மண்டலை தழுவி கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். தே ஆர் கன்வெர்ட்டிங் டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது நீங்கள் சொல்கிறது ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த சரியான இடத்தை தான் நீங்கள் தொடுறீங்க. அதாவது மாநிலங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் சாதியை மையமாக கொண்ட அரசியலை அதிகமாக தழுவக்கூடிய நிலைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. காங்கிரஸோட பேசிக் ஸ்டாண்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது. மண்டல் ரிசர்வேஷனை ராஜீவ்காந்தி கடுமையாக எதிர்த்து பேசினார். அஃப்கோர்ஸ் இந்த 30 வருஷத்தில் ஷிஃப்ட் ஆகிருக்குது காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்பது மாறி இருக்குது. ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்று காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய ப்ராமிஸ் என்பது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றதை நம்ம சரியாக உணர முடியல. ஏன்னா பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாரும் ஒரே குரலில் பேச மறுக்கிறாங்க. சுஷில்குமார் மோடி பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுன்றார். சுப்ரீம் கோர்ட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, பீகார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக கேஸ் போட்டப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னென்னா, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அது எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, மாநிலங்களுக்கு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் ஒன்றும் எதிரி கிடையாது, நாங்கள் தான் வந்து சுஷில்குமார் மோடி பிஜேபி தலைவர் அங்கம் வகித்த பீகாரில் தான் நம்முடைய நிதிஷ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு உத்தரவு போட்டார், நாங்கள் ஒன்றும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு அமித்ஷா பேசுகிறார். ஆனால் மோடி வந்து திரும்ப திரும்ப பேசுறது என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை 2 கூறாக பிளக்கிறதுன்றார்.
ஸோ பிஜேபி ரெண்டு நாக்கில் பேசுறதில்ல. பிஜேபி வந்து டெஸ்டிங் தி வாட்டர்ஸ். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான ஒரு எதிர்வினை, அதாவது ரெஸ்பான்ஸ்ன்றது இல்லை. சில மாநிலங்கள் ஆதரிக்கிறாங்க, சில மாநிலங்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுது. இது வந்து டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் பார்க்குது. பிஜேபி வந்து தேர் டெஸ்டிங் தி வாட்டர்ஸ். அது நமக்கு ஓட்டாக மாறுமா மாறாதான்றதுல அவங்களுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் எதிர்க்கலை அப்படின்றாங்க. அமித்ஷா வந்து நாங்கள் எதிர்க்கலைன்றாரு. ஆனால் மோடி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்கார். எப்போல்லாம் காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரித்து பேசுதோ அப்போல்லாம் மோடி வந்து என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து மக்களை இருகூறாக பிளக்குது, இந்துக்களை இருகூறாக பிளக்குது, இந்தியாவை இருகூறாக பிளக்குதுன்றார். ஆனால் மற்ற தலைவர்கள் அதை பேசலை. மற்ற தலைவர்கள் வேறு மொழிகளில் அதை பேசுகிறாங்க. ஸோ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸுக்கு எத்தகைய வாக்குகளை கொடுக்கும் என்பது, ஏன்னா காங்கிரஸ்குள்ளேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனந்த் சர்மா ஹிமாச்சல் பிரதேஷோட சார்ந்தவர், யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட், முன்னாள் அமைச்சர். ஆனந்த் சர்மா சமீபத்தில் ஒரு லாங் லெட்டர் எழுதியிருக்காரு ராகுல் காந்திக்கு, இவங்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவை இருகூறாக பிளந்து விடும். காங்கிரஸ்குள்ளேயே ரெண்டு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அதில் காங்கிரஸ் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்ததுன்றது, நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, மாநில அரசியல் நோக்கி நகருதான். மாநிலங்கள் அதாவது வந்து சாதிவாரி அந்த கொஸ்டினை நான் எப்படி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சார், மாநிலத்தினுடைய அந்த சுயாட்சி முறையை காங்கிரஸ் வந்து உணர்ந்ததுனால இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாண்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கோணத்தில். இல்லை, மாநிலங்களுக்கான உரிமை வேணும்னு காங்கிரஸ் உண்மையிலே நம்புது. ஏன்னா வந்து மோடியோட அராஜகத்தால் எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்படும் போது ஒரு காலத்தில் மாநில உரிமைகளை பறித்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி மாநிலங்களுக்காக போராட வருகிறது. இது வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், வெறும் பெருந்தன்மை மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் இந்த நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இது நாடு பூரா எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ இன்னும் வரல. ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்க மேனிஃபெஸ்டோஸ்க்கு என்றைக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தவங்க கிடையாது. 2014 மோடி வந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜெயிச்ச எலெக்ஷனில் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் போலிங் ஸ்டார்ட் ஆகி 10 மணிக்கு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்க. பட் 2019 சீக்கிரமாக பண்ணாங்க. இந்த முறை மேனிஃபெஸ்டோவை எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. இப்போ இவங்க சொன்னது எல்லாத்துக்கும் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இதிலெல்லாம் பல விஷயங்களை கடந்து போவாங்களா, அல்லது அவங்களும் வந்து இதை விட மேலே போய் வாக்குறுதிகளை கொடுப்பாங்களான்றதை நம்ம அவங்க மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லை, பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து இதுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு இந்த வாக்குறுதி சம்மந்தமாக, காங்கிரஸினுடைய வாக்குறுதி சம்மந்தமாக. இது வந்து காங்கிரஸினுடைய ஒரு தேர்தலுக்கான பொய் மூட்டை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி, எல்லா வாக்குறுதிகளுமே பொய் மூட்டை தான். நீங்கள் கொடுக்காத பொய் மூட்டையா? ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, 5 லட்ச ரூபாய் வீட்டுக்கு வந்துடும், விவசாயிகளது வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன், கொஞ்சமாக புழுகுனார் மோடி. பொய் மூட்டைகளின் புழுகு மூட்டைகளின் மொத்த வடிவம் நரேந்திர மோடியும் பிஜேபியும். இதில் காங்கிரஸை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. திரும்ப பொய்யை சொல்லி தானங்க ஜெயிச்சாங்க. ஆகவே பிஜேபியோட ஒப்பீனியன் ஆன் மேனிஃபெஸ்டோ அபத்தமானது. அதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி பிஜேபி கிடையாது. இது ஒரு விதமான ஒரு அச்சம், நீங்கள் சொல்கிறது மாதிரி உங்களுடைய கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு விதமான அச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாமா பாஜக? கண்டிப்பாக பிஜேபிக்கு இது ஒரு விதமான அச்சம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு அவங்க நம்பினாங்கன்னாலும் நாட்கள் செல்ல செல்ல, குறிப்பாக பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு தாங்கள் தோற்று போய் விடுவோம் என்கின்ற அச்சம் பிஜேபியை பிடரியை பிடித்து உலுக்க ஆரம்பித்திருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வந்து 400 சீட்டு 370 சீட்டு ஆர்டிகல் 370 மையமாக வச்சு 370 சீட்டுன்னு அவங்க வெளியில் கதை அளந்தாங்கன்னாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தோல்வி பயம் பெரிய அளவில் வந்துடுச்சு. இப்போ 272 மேஜிக் மார்க் சிம்பிள் மெஜாரிட்டி. மோடி 1.0282, மோடி 2.0303. நிச்சயமாக இந்த முறை அந்த சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. 40-50 சீட்டாக குறையுன்றது தான் பரவலான எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா பிஜேபிக்குள்ள நரேந்திர மோடி பிரதம மந்திரி கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா கூட்டணி சர்க்காரை நடத்துறதுக்கான விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்ட, எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் லீடர் கிடையாது மோடி. அவர் எல்லாரையும் பழி வாங்கக்கூடிய, தான் மட்டுமே ஆளணும் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு தலைவர். மற்றவர்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் கிடையாது. டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதான் அதை வந்து அதுதான் வந்து, அதாவது வெற்று வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், மக்களை தெரிந்தே ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள், இதெல்லாம் கொடுத்து தான் வந்து அவங்க வந்த பிறகு வந்து அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது உங்களுக்கு வந்து. ஸோ எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய கேரக்டர் அந்த வாஜ்பாய் மாதிரி மோடி கிடையாது. ஸோ 272 அவங்களுக்கு வரல, 230 240 தான் வருதுன்னா கண்டிப்பாக மோடி கிடையாது பிஎம். அப்போ சம்படி எல்ஸ், பிஜேபியில் வேறு யாராவது தான் பிரதம மந்திரியாக வர முடியும் கூட்டணி சர்க்காரில். ஆகவே இது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குது.
அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் அரவணைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு, ஆர்எல்டி, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், இவங்க கொண்டு கட்டி கட்டி பிடிச்சிக்கிறாரு மோடினா என்ன அர்த்தம்னா தோல்வி பயம் வந்து பிடித்தாட்ட ஆரம்பித்திருக்குது. தனியாலாம் ஜெயிக்க முடியாதுன்றது க்ளீனாக தெரியுது. அவங்க நினச்ச மாதிரி இல்லை. 3 மாநில தேர்தலில் 5 மாநில தேர்தலில் 3 மாநிலங்களில் டிசம்பர் 3 ஜெயிச்சாங்க. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். நான் கூட பேசுகிறேன் டன் டீல் முடிஞ்சு போச்சு கதைன்னு. பட் ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் தவறாக ஆரம்பித்திருக்கின்றன. 5-6 நாளைக்கு முன்னால் சுப்பிரமணிய சாமியோட ஒரு தினமலர் போட்டிருக்கான். அது ரொம்ப அதான் ஆச்சரியமானது. சாமியோட ஒரு கட்டுரை. அவர் அழகாக அதில் சொல்கிறாரு, ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் சொல்கிறார், அதில் வந்து யாரோ எடுத்த பேட்டி, அவங்க எடுத்த பேட்டியில் 400 சீட்டு சாமி சொல்கிறார், 400 சீட்டு வாங்குவோன்னு வெளியில் ஜம்பமாக பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் மனநிலை என்ன என்பது குறித்து மத்திய உளவுத்துறை கொடுத்த அறிக்கை அவர்களை நடுநடுங்க செய்திருக்கிறது. தேர் இஸ் அன் அண்டர் கரண்ட்ன்றாங்க. வட இந்தியாவிலே பிஜேபிக்கு பெரிய சவால் உருவாகி இருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. அதனால தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமித்ஷா 2 முறை பிரயாணத்தை ரத்து பண்ணுறாரு. முழுக்க கான்சன்ட்ரேஷன் வந்து யூபியில் இருக்குது. ரோட் ஷோலாம் நடத்த முடியல அவங்களால. 10 வருஷம் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலர் ஆகணுங்க. 10 வருஷம் ஆட்சியில் 2 டேர்ம் இருந்துட்டு 3வது டேர்ம் ஆட்சிக்கு வருதுன்றதெல்லாம் மிக 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 பெரிய சாதனை. அப்படி வந்தாலும் தனி மெஜாரிட்டியெல்லாம் வராது. கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டி கீழே தான் வரப்போகுது. அப்படி வந்ததுனாலே மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது. மோடியும் அமித்ஷாவும் சற்றே ஒதுக்கி வைக்கப்பட்டால், அவர்களுக்கு சற்றே ஓய்வு கொடுக்கப்பட்டால், பிஜேபியில் வேறு யாராவது தலைமையில் கூட்டணி சர்க்கார் அமைந்தால் கூட இந்தியா தன்னுடைய இழந்த மாண்புகளை மீண்டும் பெற்றுவிடும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி கிலா, நன்றி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?